வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பே சிவம், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் 1 பி மெயின்ஸ் இந்து சமய அறநிலைத்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த சிலபஸை நான் எளிய முறையில் தமிழில் கொடுத்துருக்கேன். இந்த சிலபஸ் அச்சாதன்சியில் டிஎன்பிசியில் நமக்கு ஆங்கிலத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்து மதத்தை பற்றி யூனிட் 1 இருக்குது. இந்து மதம் என்றால் என்ன, இந்து மத தோற்றமும் வரலாறும், இந்து மத பெருமைகள். யூனிட் 2 இந்து மத நூல்கள், அதாவது ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ். இதில் வேதங்கள், 4 வகை வேதங்களை பற்றிய குறிப்புகள், உபநிடதங்கள், ஆன்மா மற்றும் பிரம்மத்தின் தோற்றம். அதாவது ஆன்மாவும் பிரம்மத்தினுடைய தோற்றத்தை பற்றி உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை 18 அத்தியாயங்களை உடையது. அதில் ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகங்களை கேட்டிருக்காங்க. ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், சைவ வைணவ புராணங்கள், ஆகமங்கள், சைவ வைணவ ஆகமங்கள், 4000 பிரபந்தங்கள், 12 திரைமுறைகள், இதெல்லாம் யூனிட் 2 இருக்குது. யூனிட் 3 இந்து மத அமைப்பு, சைவம், சைவ சமயத்தினுடைய பிரிவுகள், காஷ்மீர் சைவம், சித்தாந்த சைவம், வீர சைவம், வைணவம், இது பாகவதம், அவதாரங்கள், ஸ்ரீ வைணவம், வடகலை தென்கலை, சாக்தம், சக்தி வழிபாட்டின் வளர்ச்சி, தந்திரம், கௌமாரம், தோற்றம், வளர்ச்சி, கானபத்தியம், அதுவகை வழிபாடு, சௌதம், சூரிய வழிபாடினுடைய சிறப்புத்தன்மைகள். யூனிட் 4 இந்து மத துறவிகள் மற்றும் சமய தலைவர்கள், ஹிந்து செயின்ஸ் அண்ட் சேஜஸ், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ராமானுஜர், மத்துவர், அதை மாதவர்னு போட்டிருக்காங்க, தாயுமானவர், ராமலிங்க அடிகள், இந்து மத வளர்ச்சியில் இவர்களுடைய பங்கு. யூனிட் 5 சைவம். சைவம் என்றால் என்ன, வேதங்களில் மற்றும் உபநிடதங்களில் சைவம், ருத்ரசிவன், சமயாச்சாரியார்கள், சந்தனாச்சாரியார்கள், மேகண்ட சாத்திரங்கள், திருவருட்பயன், சைவ சமய அடிப்படை கருத்துக்கள். சைவ சமய கருத்துக்கள் தான் பதி, பசு, பாசம், முக்தி மார்க்கங்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம். யூனிட் 6 வைணவத்தில் வைணவம் என்றால் என்ன, பிரம்மசூத்திரம் பற்றிய குறிப்புகள், வேதாந்தம், வேதாந்தத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள், ஹீதம், புருஷார்த்தம், மோட்சம், பக்தி மற்றும் பிரபத்தி. யூனிட் 7 இந்து மத தத்துவ அமைப்புகளின் அடிப்படை கருத்துக்கள். இது ஹெட்ரோடக்ஸ், ஆர்த்தோடக்ஸின் 2 கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்ரோடக்ஸ் அப்படின்னா நவீனவாதம். இதில் சார்வாகம், காட்சி அளவை, சார்வாக அறக்கொள்கை, சமணம், அணுவிரதம், மகாவிரதம், சமண சமய அறக்கொள்கை, சமண சமய பிரிவுகள், புத்த மதம், புத்த மதத்தினுடைய 4 உண்மைகள், எண்வழிப்பாதை, நிர்வாணம், புத்த சமய பிரிவுகள். இது நவீனவாதத்தில் சொல்லப்பட்டது. இதை ஆங்கிலத்தில் ஹெட்ரோடக்ஸின் பேர். ஆர்த்தோடக்ஸ் அப்படிங்கிறது பழமைவாதம், நியாயம். அதில் நியாயத்தினுடைய விசேஷம், காரண காரியம், கடவுள், வைசேடியம், பதார்த்தம், சாங்கியம், பிரகிருதி, புருஷன், பரிணாமக் கொள்கை. அதில் பிணைப்பு மற்றும் விடுதலை என்பகை யோகங்கள், மீமாம்சம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம். இதில் தர்மம், வேதாந்தம், வேதாந்த பள்ளிகள். யூனிட் 8 இந்து தர்மங்கள், அர்த்தம், தர்மம், தர்மம், அர்த்தம், கர்மம், மோட்சம். அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு. திருக்குறளில் அறநெறி கருத்துக்கள், கோவில் நிர்வாகம் மற்றும் தொழில் சார்ந்த அறம், கோவில் பராமரிப்பு மற்றும் மக்கள் தொடர்பு. அடுத்தது யூனிட் 9 இந்து கலாச்சாரம், அதனுடைய பாரம்பரியம், கோயில் கலைகள், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, தல விருட்சம், தல புராணங்கள்,
கோவில் குளங்கள், சன்னதி, மூர்த்தி பீடம், இசை, நடனம், நாடகம், கல்வெட்டுகள், சிலைகள், சுவர் ஓவியங்கள், கையெழுத்து பிரதி, செப்பு தகடுகள், நினைவுச் சின்னங்கள். யூனிட் 10ல் இந்து மத திருவிழாக்கள், ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ், திருவிழா தத்துவம் மற்றும் சிறப்புகள், பிரம்மோற்சவம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், மாத, பருவகால, வருட பண்டிகைகள், பூஜை முறைகள், ஆத்ம, பரார்த்த, நித்திய, நைமித்திக, காமிக பூஜா சடங்கு முறைகள், மத சகிப்பின்மை. இது வரைக்கும் நாம் யூனிட் 1லிருந்து 10 வரைக்கும் சிலபஸில் ஆங்கிலத்தில் உள்ளதை எளிய முறையில் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். இந்து சமய அறநிலைத்துறையில் உதவி ஆணையராக வேண்டுமா? தினமும் காலை 7லிருந்து 8 மணி வரைக்கும் இணைய வழி வகுப்பு, லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ், எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நடத்துவோங்க. நூற்றுக்கணக்கான செயல் அலுவலர்களை உருவாக்கிய நிறுவனம். நீங்கள் போயிட்டு யூடியூப்பில், கூகுளில் வள்ளுவர் வாசகதோட்டம்னு அடித்தாலே கிட்டத்தட்ட 750 வீடியோ இருக்குது. ஈவோவை பற்றி, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை பற்றி அதிகமான வீடியோக்களை போட்ட ஒரே நிறுவனம் வள்ளுவர் வாசகர் மட்டும்தான். அட்மிஷன் வேணும், கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா 9025420905. நீங்கள் எந்த டெமோ கிளாஸும் பார்க்க வேண்டாம். டெய்லியுமே கிளாஸ் 7 to 8 இருக்குது. ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் பாருங்கள் சார். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 100% ரிசல்ட் ஓரியன்டடு. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம்.